Recording in progress. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் அருமை ரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா நீங்க நல்லவர் அப்பா. அப்பா உம்முடைய கிருபை என்றென்றும் எங்களுக்கு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாய் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களை நினைத்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லாத்தையுமே எங்களை விலக்கி காக்கிறமுடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கிருபையா எங்களை நீரே உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆக்கினை தீர்ப்பில் இருந்து நரகாக்கினையில் இருந்து எங்களை விலக்கி மீட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால இரக்கத்தினால எங்களை முடி சுட்டி நிறைய அப்பா அதை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய உம்முடைய பரிசுத்த நாமத்தை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா உமது நாமம் உயர்ந்தது ராஜா. உமது நாமம் வல்லமையுள்ள நாமம் அப்பா. அந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு எங்களை வரவழைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வரப்போகிற தாமதமாயிருக்கிற பிள்ளைகள் தடைகள் இருக்கிற பிள்ளைகளையும் நீக்கி நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே மோசே கிட்ட, என் ஜனங்களை கூடி வர செய்து என் வார்த்தையை கேட்கும்படி செய். அவர்கள் என்னாலும் எனக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் என் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற ராஜா. இப்பொழுதும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உமக்கு பயந்து என்னாலும் உம்மை சேவிக்கக்கூடிய கிருபையை தாரும். வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேசப்போகிற முது பிள்ளையை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு இந்த வந்தாரே வந்தாரே இயேசு ராஜா வந்தாரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா வந்தாரே, சொன்னாரே சொன்னாரே, ஜீவ வார்த்தை சொன்னாரே. வந்தாரே வந்தாரே, இயேசு ராஜா வந்தாரே, சொன்னாரே சொன்னாரே, ஜீவ வார்த்தை சொன்னாரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானேதான், ரட்சிப்பின் மகளே நீ எனக்குள் பிறப்பாயே. வழியும் சத்தியமும் ஜீவனும் உன்னைதான், ரட்சிப்பின் மகனே நீ எனக்குள் பிறப்பாயே. நீ எனக்குள் பிறப்பாயே, நீ எனக்குள் பிறப்பாயே. பாம நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீரே நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஜீவனுள்ளவருமாயிருக்கிறீர். வந்தாரே வந்தாரே, இயேசு ராஜா வந்தாரே, சொன்னாரே சொன்னாரே, குணப்படுன்னு சொன்னாரே. வந்தாரே வந்தாரே, இயேசு ராஜா வந்தாரே, சொன்னாரே சொன்னாரே, குணப்படுன்னு சொன்னாரே. தேற்றல வாழந்தா என்றென்றைக்கும் இருப்பாரே, அவராலே மகனே நீ பலப்பட்டு குணப்படு. தேற்றல வாழந்தா என்றென்றைக்கும் இருப்பாரே, அவராலே மகனே நீ பலப்பட்டு குணப்படு. நீ பலப்பட்டு குணப்படு, நீ பலப்பட்டு குணப்படு. ஒவ்வொருவரும் பலப்பட்டு குணப்படு கிரியை செய்யும். வந்தாரே வந்தாரே, இயேசு ராஜா வந்தாரே, தொட்டாரே தொட்டாரே,
சுகப்படுன்னு தொட்டாரே. வந்தாரே வந்தாரே இயேசு ராஜா வந்தாரே. தொட்டாரே தொட்டாரே சுகப்படுன்னு தொட்டாரே. சமாதான ரத்தம் தான் அவர் நமக்கு தந்தது. அதை வைத்து மகளே நீ பாவசாப மேற்கொள்ளு. சமாதான ரத்தம் தான் அவர் நமக்கு தந்தது. அதை வைத்து மகனே நீ பாவசாபம் மேற்கொள்ளு. நீ பாவசாபம் மேற்கொள்ளு. நீ பாவசாபம் மேற்கொள்ளு. ஹல்லேலூயா. வந்தாரே வந்தாரே இயேசு ராஜா வந்தாரே. பரலோக ராஜ்யம் அவர் கையில் என்றாரே. வந்தாரே வந்தாரே இயேசு ராஜா வந்தாரே. பரலோக ராஜ்யம் அவர் கையில் என்றாரே. அவர் கற்பனைகள் தான் நித்திய ஜீவன் தந்திடும். அதை பற்றி மகளே நீ என்றென்றைக்கும் வாழ்ந்திடு. அவர் கற்பனைகள் தான் நித்திய ஜீவன் தந்திடும். அதை பற்றி மகனே நீ என்றென்றைக்கும் வாழ்ந்திடு. நீ என்றென்றைக்கும் வாழ்ந்திடு. என்றென்றைக்கும் வாழ்ந்திடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடுத்ததாக எந்த நேசர் வந்தார் என்ற பாடலை பாடுவோம். வந்தாரே என்னை சொந்தமாக்கினாரே. அவர் தரப்பட்டினா இந்த உள்ளம் மகிழ்கின்றதே. இந்த நேசர் வந்தாரே என்னை சொந்தமாக்கினாரே. அவர் தரப்பட்டினதா எந்த உள்ளம் மகிழ்கின்றதே. அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி மகிழ்ந்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. அவர் பாதத்தை பணிந்து நாம் உள்ளம் மாறி வாழுவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் என்றைக்கும் உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோக புயல் அடிக்கின்றதோ வாழ்வா சாவா என்கிறதோ. வல்ல தேவன் இயேசு உண்டு. அவர் காற்றை அடக்கிடுவார். சோக புயல் அடிக்கின்றதோ வாழ்வா சாவா என்கிறதோ. வல்ல தேவன் இயேசு உண்டு. அவர் காற்றை அடக்கிடுவார். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம்.
அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். எந்த விதமான புயலாய் இருந்தாலும் இயேசு அந்த காற்றை அகற்றி அதை அடக்கி விடுவார். அவரை நாம் எழுப்பி விடுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சாபம் நிறைகிறதோ, நோயால் வாடி தவிக்கின்றாயோ, ரத்தம் சிந்தி சுத்தம் செய்ய சிலுவை நாதரே உண்டு. அவர் சாபம் நிறைகிறதோ, நோயால் வாடி தவிக்கின்றாயோ, ரத்தம் சிந்தி சுத்தம் செய்ய சிலுவை நாதரே உண்டு. அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய இருட்டுக்காக நம் நேசர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயை கண்ணே, பாசமெல்லாம் வேஷமையா, நீதி செய்யும் இயேசுவை பார். அவர் வந்தால் ஜீவனப்பா. உலகமெல்லாம் மாயை தானே, பாசமெல்லாம் வேஷமப்பா, நீதி செய்யும் இயேசுவை பார். அவர் வந்தால் ஜீவனப்பா. அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. அவர் பாதம் பணிந்து கொண்டு நம் உள்ளத்தை மாற்றி நம்மை வாழ செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுமையின் காலம் இது, வானம் எட்டும் உலகம் இது, நியாயத்தீர்ப்பின் தேவன் இயேசு, அவர் நித்தியம் சேர நாடுவோம். கொடுமையின் காலம் இது, வானம் எட்டும் உலகம் இது, நியாயத்தீர்ப்பின் தேவன் இயேசு, அவர் நித்தியம் சேர நாடுவோம். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அல்லேலூயா பாடி பாடி இயேசு நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு
உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். அவர் பாதம் பணிந்து கொண்டு உள்ளம் மாறி வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தானியேலுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். தானியேலுடைய புஸ்தகம் 11ஆவது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் படிக்கலாம் என்று யோசிக்கிறேன். முதல் 5 வசனத்தை நாம் படிக்கலாம். இந்த வசனத்தை படிப்பதற்கு முன்பாக நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நான் திருப்பியும் சொல்கிறேன். 10ஆவது அதிகாரத்திலே தானியேலுக்கு சில காரியங்கள் வெளிப்பட்டது. ஆனால் அதை இன்னும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டதினாலே தானியேல் தன்னைத்தானே தாழ்த்தி சில உணவு பொருளை சாப்பிடாமல் ஒரு உபவாசத்தோடு அந்த தாழ்ந்த மனதோடு அவன் இருக்கும் வேளையில் அவன் 21 நாள் அப்படி இருக்கிறான். 21வது நாளிலே ஒரு தேவ தூதர் அந்த தானியேலுக்கு முன்பாக வந்திருக்கிறார். அந்த தேவ தூதர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே உன்னுடைய இருதயத்தை தாழ்த்தினாயோ அப்பொழுதே கர்த்தர் என்னை அனுப்பிவிட்டார். ஆனால் 21 நாட்கள் பெர்சியாவின் பிரபுவோடு ராஜாவோடு எனக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே நான் இருந்தேன். ஆனால் மிகாவேல் என்று 300 தூதன் வந்து அந்த போராட்டத்தில் அவன் எனக்கு உதவி செய்ததனால நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரலோகத்திலே இந்த பெர்சிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசின் ஒரு தூதனோடு இந்த தூதன் போராடி கொண்டிருந்தான், ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இருந்தான் என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ அதே தூதன் தானியேலுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதான் 11ஆவது அதிகாரம் முதல் வசனம். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான். ஆனாலும் பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். தென் திசை ராஜா பலவானாயிருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும். இந்த பாருங்க, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் தானியேல் தரியு ராஜா அரசாண்ட நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தானியேலுக்கு பிறகு, தானியேலுடைய வாழ்நாட்களுக்கு பிறகு நடந்த காரியங்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு அப்புறம் 3 ராஜாக்கள் வருகிறார்கள். அந்த பெர்சிய நாட்டிலே 3 ராஜாக்கள் வருகிறார்கள். 4வது ஒரு ராஜாவும் வருகிறார்.
இந்த 4வது ராஜா தான் கிரேக்கர்களோடு அநேக பிரச்சனைகளை செய்வான். இந்த கிரேக்கர்களோடு இவன் பிரச்சனை செய்யறனால தான் அந்த அலெக்சாண்டர் என்ற ஒரு மாவீரன் அந்த கிரேக்க நாட்டிலிருந்து வந்து இந்த பெர்சிய நாட்டை முழுவதுமாக அவன் ஆண்டு கொள்வான். அவன் வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து இந்த பெர்சிய நாட்டை பிடித்த பிறகு இந்தியா வரைக்கும் வந்து இந்தியாவிலிருந்து திரும்பும்போது அவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்த உடனே அவனுடைய படைத்தலைவர்கள் 4 பேர் அந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை 4ஆக பிரித்து, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு என்று பிரித்து அவர்கள் அரசாளுவார்கள். அதில் இந்த தெற்கில் இருக்கும் அந்த ராஜா, எகிப்து அந்த இடங்களெல்லாம் வச்சிருக்கிற அந்த ராஜா, தென் திசை ராஜா அதிக வல்லமை உள்ளவனாக மாறுவான். இதெல்லாம் வந்து இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நான் சொல்லவில்லை, வரலாற்றிலே நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த வரலாற்றிலே நடந்த காரியத்தை தீர்க்க தரிசன வசனமாக எத்தனையோ நாட்களுக்கு முன்பாகவே தானியேலுக்கு இது சொல்லப்பட்டது. இதிலிருந்து நாம் என்ன ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், நம் தேவனுக்கு எந்த ராஜ்யம் எப்போ வரும், எந்த ராஜ்யம் உடைஞ்சு போகும், எந்த ராஜ்யம் மேலே வளரும் என்பது தெரியும். தெரிவது மாத்திரமல்ல, இவர்களுக்கெல்லாம் ஆயுசு நாட்களை கொடுக்கிறவரும், இவர்களுக்கெல்லாம் புத்தியை கொடுக்கிறவரும், இவர்கள் செய்கிற அக்கிரமத்திலெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறவரும் நம்முடைய தேவனே. அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது என்பது எல்லாம் தெரியும். இது என்னன்னா, அந்த காலத்தில் இந்த பெர்சிய ராஜான்றது அதுதான் உலகமே அப்படின்னு அவங்க அந்த மேற்கத்திய நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா மேற்கத்திய நாடுகளுடைய வரலாறு அப்படி தான் சொல்லுது. அதனால தான் அவனை அலெக்சாண்டர் ஒரு மாவீரன், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெரிய ராஜ்யங்கள் என்ன நடக்குதுன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படி அவர் அறிந்திருந்தாரானால் நம்முடைய வாழ்க்கை பற்றியும், நாம் எங்கே போகப் போகிறோம், என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால் நமக்கு என்ன நடக்க போகுது, அதான் இயேசு சொல்கிறார், நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், என்ன ட்ரெஸ் போடுவோம், கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. உங்களோட நல்ல அந்த பேர்ட்ஸுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கிறார், உங்களோட நல்ல அந்த அனிமல்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்வதை நாம் இன்றைக்கு முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணுன்னா, ராஜ்யங்களே என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சவர் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாதா, நமக்கு என்ன தேவைன்னு தெரியாதா, நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்றது அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ அப்படி இருக்கும்போது நாம் இந்த உலகத்தின் ஞானத்தின் மேல் அக்கறை கொள்ள வேண்டுமா, இல்லை அவரை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டுமா? இந்த சாய்ஸ், இந்த முடிவு நம்முடைய கையில் இருக்கு. நாம் இந்த உலகம் என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய சூழ்நிலை என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய பிரச்சனைகள் என்ன சொல்லுகிறதோ, அதற்கு நான் அதை பற்றி கொண்டு இருந்து அதற்காக நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டுமா? இல்லை என் தேவனை பற்றி கொண்டு, என் இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டுமா? இந்த முடிவு நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு இரவிலும்
நம்மை நோக்கி பார்க்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல அறிவு பூர்வமான முடிவை நாம் எடுக்க வேண்டும். அந்த அறிவுபூர்வமான முடிவை எடுப்பதற்கு தானியேலின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இது தானியேலுக்கு பிரயோஜனம் உள்ள இது கிடையாது, நமக்கு பிரயோஜனம் உள்ளது. அதே மாதிரி தானே வரலாறு நடந்தது. நான் ராத்திரியில் சொன்னேன், இந்த நேபுகாத் நேசருக்கு பின்னாக வருகிற அந்த பெல்சசார் என்ற ராஜா, வரலாற்று நிபுணர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் சொல்வது ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக, 40 வருடங்களுக்கு முன்பாக, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவே இந்த ராஜ்யத்தில் இல்லைங்க. வரலாற்றில் வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கிற ராஜ்யமே இல்லை. உங்கள் வேத புஸ்தகத்தில் ஏதோ கதை எழுதியிருக்கிறாங்க இப்படின்னு வரலாற்று நிபுணர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன் 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கிளே டேப்லெட், களிமண் உள்ள, அந்த காலத்துலலாம் களிமண்ணில் தான் எழுதுவாங்க அவங்க, களிமண் உள்ள ஒரு பலகை. இந்த பலகையிலே ஒரு சரித்திரம் எழுதப்பட்டு இருந்ததை கண்டுபிடித்தார்கள். இது நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் போட்டிருக்கிறாங்க. அந்த களிமண் பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பெல்தசார் என்பவன் ஒரு ராஜாவுடைய மகனாம். அந்த பெரிய ராஜா பெல்தசார் கரத்தில் 3 வருடங்களுக்கு பாபிலோனை ராஜாவாக கொடுக்குறான், பொறுப்பு கொடுக்குறான். ஏன்னா அவன் வேற ஒரு இடத்துல போய் சண்டை போட போகிறான். இவன் சண்டை போடும்போது அந்த ராஜாவை, அந்த இன்னொரு ராஜாவை, இந்த தகப்பனாக இருக்கிற ராஜாவை கைது செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பெல்தசார் பாபிலோனிலே ராஜாவாய் இருக்கிறான். அவனை அவர்கள் கொன்று போடுகிறார்கள் என்ற தானியேலில் சொல்லியிருக்கிற காரியம் நடந்திருக்கிறது என்று அந்த அஃபிஷியல் களிமண் பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது கண்டுபிடிப்பதற்கு முன்பாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னாங்க. இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம் என்றால், நம்முடைய வேத வசனத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொண்டு, அவருடைய கிருபையை கொண்டு எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ளது. இந்த வார்த்தைகள் உண்மையானது. இந்த வார்த்தையினால நமக்கு என்ன புரிய வருதுன்னா, தேவன் ஆளுகை செய்கிறார். யார் ஆளுகை செஞ்சாலும் செய்யலனாலும் நம் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இதை நாம் புரிந்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்பார் போல அவர் சொல்லுகிற, அவர் கொடுக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு தான் இந்த பாகத்தை நான் எடுத்தேன். இப்போ இந்த பாகத்தை எடுக்கும்போதே நாம் மறுபடியும் அந்த எபேசியர் புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தில் அவர் சொன்ன இந்த 6வது அதிகாரத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம் இது வரைக்கும். அப்போ என்ன போட்டிருக்குது, இந்த 6வது அதிகாரம் 11வது வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய உள்ளத்திலே இயேசு ஜீவிக்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியத்தை பேசுவார், சில காரியத்தை சொல்லுவார். நாம் இயேசுவோடு ஒன்றாய் இணைந்திருக்கும் போது, இயேசுவை பற்றி கொண்டு இருக்கும்போது
இயேசுவையே நினைத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை சொல்லுவார். ஆனால் நாம் இயேசுவை மறந்து விடும்போது, நம்ம மற்ற வேலையில் கவனமாக இருக்கும்போது, மற்ற ஆவிகளின் காரியமும் நம்மளுடைய இருதயத்தில் பேசப்படும். இப்போ நம்ம எதை கேட்கணுன்றதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் அதுங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதுங்க சஜஷன் தான் கொடுக்க முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் ஏதாவது செய்தோமானால், நம்ம சில நேரத்தில் சில வார்த்தைகளை வெளியில் விட்டுறோம், சில காரியங்கள் கிண்டலாக கூட பேசுவோம், அது இன்னொருத்தங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ நம்முடைய செயலை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நான் செய்யணும். இந்த போராட்டம் நமக்கு நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்க இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணுறதை நிறுத்திட்டு என்னுடைய ப்ரெசன்டேஷனை ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் நான். இப்போ இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் சில காரியத்தை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். தட்ஸ் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ஓப்பன் எனிதிங். நீ எடுத்து படிக்கிறது மட்டும் பாருங்க. தமிழ் பைபிள் எடுத்துக்கோ, எதுக்கு இதை பிடிச்சிட்டு இருக்கிறேன்? அதில் படி, நான் சொல்கிறத படி. இங்கே நம்ம இந்த ரட்சணியம் என்னும் தலைசீராவை பற்றி பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் பட்டயமாகிய தேவ வசனத்தை பற்றி பார்த்தோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி பார்த்தோம். இப்போ தேவ நீதி இன் கவசம் பற்றி நம்ம போன வாரமே பார்த்தோம். இருந்தாலும் நான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஆவியானவருடைய பலத்தை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆவியானவருடைய பலம் எப்பொழுது நமக்கு உறுதியாக்கப்படும் என்றால், நம் ஆவியினால் நிறைந்து அவருடைய வசனத்தை வைத்து நம் ஆவியானவருடைய நடத்துதலை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் நடக்கும்போது தேவனுடைய நீதி நிறைவேறும். இப்போ ஆவியானவர் நம்ம சொல்கிறத நம்ம கேட்கறது, காது கொடுத்து கேட்டு இது ஆவியானவர் தான் சொல்கிறாரான்ற நம்ம வசனத்தை வச்சு படித்து அதனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஞானத்தின் மூலமாய் நாம் தேவனுக்கென்று என்னென்ன கிரியை செய்கிறோமோ அப்போது தேவனுடைய நீதி நிறைவேறும். இதில் முக்கியமான சில சத்தியங்களை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் நம்ம இதை படித்தோம், இந்த வசனத்தை நாம் படித்தோம். ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை முதலாவது நாம் பார்ப்போம். இந்த ரோமர் 8வது அதிகாரத்தையே நம்ம ஆழ்ந்து படிக்கணும். ஏன்னா இதில் என்ன ரொம்ப அழகாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருப்பார்னா,
நீங்க மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தீர்களானால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற சத்தியத்தை அவர் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். இப்போ ரோமர் 8:10 என்ன போட்டிருக்கு ஜோதி, படிக்கிறியா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இங்க என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரா? இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரா நம்ம சொல்லும்போது அவர் எப்பொழுதுமே நம்மளுக்குள்ள வாசமா இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை தனியாக விட மாட்டேன். ஜானில் சொல்கிறார், நான் தனியாக விட மாட்டேன், மறுபடியும் நான் வருவேன், நான் உங்களுக்குள்ளாக ஜீவிப்பேன். எப்படி ஜீவிக்கிறார்னா அவருடைய ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அப்படி தான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இருக்கிறார் தானங்க, இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சொந்த புத்தியை அவர் மேற்கொள்வதில்லை. அவர் மேற்கொண்டார்னா அப்புறம் அவர் படைச்சதுக்கே மீனிங் இல்லாமல் போயிடும். ஏனென்றால் அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உருவாக்குவோமாக. அப்படின்னா அவங்க சுயசித்தம் உள்ளவர்கள், மனுஷர்கள் சுயசித்தம் உள்ளவர்கள், தேவனை போல சுயசித்தம் உள்ளவர்கள். நீங்கள் ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன், அது சுயசித்தம் உள்ளது. அது நினைக்கிறது தான் அது செய்யும். நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் அது நினைப்பது தான் அந்த குழந்தையே செய்யும். ஏனென்றால் நம்மை ஆண்டவர் படைத்தது சுயசித்தம் உள்ளவர்களாய் படைத்தார். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தாலும் நம்முடைய சுயசித்தத்தை செய்ய நமக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆச்சா? அப்போ நம்ம இயேசுவோடு கூட ஒன்றாய் இருக்கும்போது இயேசு சொல்றத நம்ம கேட்போம். இல்லை நம்முடைய சரீரத்திற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா, நம்மளுடைய மாமிசத்திற்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா மாமிசம் சொல்கிறத கேட்போம். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவும் கிட்ட இருந்தார்னா மாமிசம் செத்து இருக்கணும். மாமிசத்திற்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவியானவர் சொல்வதை கேட்போம். ஏனென்றால் ஆவியானவர் சொல்றது சில நேரத்தில் நம்முடைய மாமிசத்துக்கு பிடிக்காது. ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் இடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் நமக்கு ஒத்து வராது. நம்ம மாமிசம் சொல்லவே சொல்லாது. ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம் மன்னிக்க வேண்டுமானால் நம் மாமிசம் ஒத்து வராது. அப்போ நம்ம மாமிசத்திற்கு நம்ம இடம் கொடுத்தோமானால் நம் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியாது. அதே சமயத்தில் ஆவியானவர் ஜீவனுள்ளவராய் இருந்தாரானால் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியும். இப்போ தேவனுடைய நீதிக்காக நம்முடைய ஆவி பிழைத்திருக்கிறது அப்படின்னு இங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனுடைய மார்க்கவசம், நீதியின் மார்க்கவசம் வேணும்னா ஆவியானவர் சொல்றத கேட்கணும். ஆவியானவர் நம்ம இடத்தில் பேசுவார். எந்த விசுவாசிக்கும் தெரியும் எப்படி பேசுவார். அதை வசனத்தை வைத்து உறுதிப்படுத்தி கொண்டு நாம் ஆவியானவர் சொல்வதை கேட்க வேண்டுமே ஒழிய நம்முடைய மாமிசம் சொல்வதை கேட்கக்கூடாது. ஏனென்றால் நம் மாமிசம் சொல்வதை கேட்டோமானால் மாட்டிப்போம். அதை பாருங்க, இஸ்ரவேலுக்கு அவ்வளோ பெரிய தலைவனாக சிம்சோனை வைத்திருந்தார் ஆண்டவர். அவனுக்கு அவ்வளவு பலத்தை கொடுத்திருந்தார். அவன் மாமிசம் சொன்னதுனாலே அந்த பிலிஸ்தியர்களின் ஒரு பெண்ணோடு ஒரு உறவு வச்சிருந்தான். அது அவனுக்கு எவ்வளவு மோசமான நிலைமையில அது அவனை தள்ளினது. இப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம்
மாமிசத்தின் ஆலோசனையின்படி, உலகத்தின் ஆலோசனையின்படி நடக்க கூடவே கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா பாருங்க, ஒரு ராஜ்யத்துக்கே ஒரு பிசாசின் தூதன் இருக்கும்போது, பர்ஷிய ராஜ்யத்தையே ஆட்டி படைக்க ஒரு தூதன் இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் நாம் கர்த்தருடைய ஆவியானவரின் வழியின்படியே நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்குது. இப்போ இன்னொரு வசனம், நான் ஏன் இந்த ஆவியானவன் சொல்கிறேன்னா, நம்ம எத்தனை வசனத்தினாலும் படிக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்கு ஒரு விஸ்டம், ஒரு ஞானத்தை அவர் கொடுக்கும்போது, ஒரு வழி நடத்துதலை நாம் கொடுக்கும்போது, அதை நம்ம கீழ்ப்படிய, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது சிம்பிளாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இது செய்ய அப்படின்னுவார். அதை நம்ம செய்ய மாட்டோம். அதை செய்யறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் வேணும், ரைட்டா? அதனால் நம்ம வசனத்தை படித்து மாற்ற முக்கியம் இல்லை, அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஈவன் ஸ்மால் திங்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். 2 திமோத்தி 3:16 இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் ஒரு தடவை ஜோதி படிச்சுது. நீ படி. 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நீங்க இந்த வேத வசனத்தை சின்ன பிள்ளைங்க மாதிரி படித்து அதை அப்படியே நம்பணும். இந்த பழக்கத்தை நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டோன்னா, அந்த வேத வசனத்தில் எவ்வளவு ஞானம், நீங்கள் நினைக்க முடியாத ஞானம் எல்லாம் அதிலேருந்து வரும். அதை மறுபடியும் நான் அதை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அந்த வசனத்தை நாம் மறுபடியும் படிக்கும்போது ஆவியானவர் நம்மளுடைய கண்களை திறப்பார். இதில் நம்ம பழக்கப்பட்டுக்கணும். நமக்கு எதாவது கஷ்டமாக இருக்குதா, சில நேரத்தில் பயமாக இருக்குதா, வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். அதிலே ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசி விடுவார். அதில் இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஈவன் ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். அதில் கர்த்தர் எல்லா விதமான காரியத்தையும் சொல்லியிருப்பார். நீ இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்ததுனால உனக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் கடைசியில் நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அங்கே பார்ப்பீங்க, ஆனால் கடைசியில் நான் உன்னை ரட்சித்துருவேன்ற வார்த்தை இருக்கும். நீங்கள் எரேமியா புஸ்தகம் எடுத்துக்கோங்க, எசேக்கியேல் எடுத்துக்கோங்க, எங்கள் இடத்துலலாம் போட்டிருக்கோம். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணனால இதெல்லாம் நடக்கணும். ஆனால் அதில் அப்படியே நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல அவர் நான் உங்களை மன்னிப்பேன், நான் உங்களை மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்ற ஆறுதலின் வார்த்தையும் அதில் இருக்கும். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த வசனத்தை படித்தால் ஒன்று நம்ம புரிந்து கொள்ள முடியும், நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் கர்த்தர் அந்த வசனத்தை வச்சு நம்மக்கிட்ட பேசுகிறார். ஆனால் கடைசியில் போட்டிருப்பார், மறுபடியும் நான் உன்னை தப்புவிப்பேன், மறுபடியும் உன்னை நான் ரட்சிப்பேன். இந்த வசனங்கள் அப்போ நமக்கு ஆறுதலை கொடுக்குது. இந்த உலகம் என்ன பண்ணும், நீ தப்பு பண்ண அதனால் நீ இப்படி தான் அறுக்க போகிறேன்னு அதோடு விட்டுரும். என் மனைவி சொல்லிட்டு இருந்தா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனால் நீ இந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும், அந்த மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட் ஒரு வேளை கேன்சர் கூட கொண்டு வரலாம், ஆனால் இந்த மாத்திரைகள் நீ எடுத்து வேணும், ஏன்னா இப்போ தான் அது பெனிஃபிட் கொடுக்குது. அப்போ எவ்வளோ நாள் நான் எடுக்கணும், நீ வாழ்க்கை ஃபுல்லாக நீ எடுத்தான். மனைவிக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஞானத்தில் இருக்கிற சின்ன ஒரு 2-3 டயட்லேயே சரியாயிடுச்சு. 1 மாதத்தில் சரியான காரியம். நீ வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று இந்த உலகம் சொல்லும். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, இந்த காரியத்தெல்லாம் சாப்பிட்டுட்ட, அதனால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சாபந்தாயா அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் தேவனுடைய வார்த்தை
நமக்கு அப்படி ஒரு நாளும் சொல்கிறதில்ல. பிரச்சனைகள் இருக்கும், அதையும் உண்மையாக நம்ம வேத வசனங்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லும். தானியேலுக்கு சொல்லிட்டார் கர்த்தர், 70 வருஷம் உங்களுக்கு அடிமைத்தனம் தான், ஆனால் 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மாற்றுவேன், 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் கிரியை செய்வேன். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ரட்சிப்புன்ற ஒரு ஸ்டெப்பை வச்சிருப்பார் கடைசியாக. ஸோ அதனால் நாம் வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போதான் தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற முடியும். தேவ நீதியை நிறைவேற்ற அது நமக்கு கவசம், அது நமக்கு ப்ரொடெக்ஷன். இப்போ அது ஒரு சைடு. நம்ம ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை சொல்லிவிட்டோம். நம் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்க வேண்டும்? இப்போ பிலிப்பியர் 3:8 அதிகாரத்திலிருந்து படிமா. ம் 8வது வசனத்தில் படி. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், அவர் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் புதுசாக ஒரு காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போ அவரை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு தேவை. நம் இயேசு அவரை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு தேவைன்னா மற்றது எல்லாத்தையும் குப்பையாக எண்ணணும். நம்ம தேவனை முன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், முன்னும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம நேரத்தை கூட குப்பையாக எண்ணணும். அவரிடத்தில் உட்கார வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக காரியத்தில் நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டேன். அதர் திங்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த மரியாள் சொல்கிறா இயேசுக்கிட்ட, இந்த மார்த்தாள் வேலை செய்ய மாட்டேன்றா. இல்லை, மார்த்தாள் சொல்கிறா, மரியாள் வேலை செய்ய மாட்டேன்றா. இயேசு சொல்கிறாரு, முக்கியமானது இங்கே இருக்கும்போது என்ன வேலைன்னு இருக்கிற நீ? அவன் நல்ல பங்கு தெரிஞ்சிருக்கிறான், என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், சத்தியத்தை வாங்கிட்டு இருக்கிறான். நீ வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அங்கே சாப்பாடு நல்லா இருந்தான்னா நல்லா இல்லைன்னா என்ன? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு நாம் அப்படியாக சில தேவையில்லாத காரியங்களிலே அக்கறை கொண்டு இருக்கிறோம். அதில் அடுத்த வசனத்தை படிமா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, இதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அவனுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படி. இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்கும்போது அவரை துதிப்போம், சோத்தரிப்போம், பாடுவோம். பாடுகள் அனுபவிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும். ஏன்? அப்போ தான் அவரை போல அவரோடு கூட உயிர்த்தெழவும் செய்வோம். அப்போ நமக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உண்டு, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. அப்போ நான் போன வாரம் எனக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் ஒன்று பண்ணாங்க.
அது மெடிக்கல் ப்ரொசீஜர் நான் சாதாரணமாக நினச்சிட்டு சரி சும்மா போய் பண்ணிடலான்னு பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை ஏற்கனவே ஹீல் பண்ணிட்டாரு. சரி இது ஒரு ப்ரொசீஜர், டாக்டர் எதுக்கும் செக் பண்ணிக்கோ அப்படின்னு ஆரம்பித்தான். அந்த ப்ரொசீஜரு பயங்கரமான ப்ரொசீஜர். அதில் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் ராத்திரியில் அந்த சாப்பிட்றத ஒரு விசேஷித்த மருந்தை கொடுத்து அந்த மருந்து நம்ம வயிற்றில் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இப்படி இருக்கும்போது நான் அப்படியே பொறுத்துட்டே இருந்தேன். கடைசிக்கு ராத்திரியில் கொஞ்சம் பாடுகளாக இருந்தது. ஏன்னா அதுக்காக வெயிட் வேறு பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 லிட்டர் உள்ள ஒரு மருந்தை குடிக்கணும். அது வெயிட் பண்ணி குடிக்கணும். எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கும் இது இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த வெயிட் பண்ணி குடிக்கும்போது இருக்கிற பாடுகள், எல்லா பாடுகளும் வந்துட்டு இருக்குது. நான் அப்போ இந்த வசனத்தை படித்தேன். அதில் போட்டிருக்கு, எப்படி ஆகலும் அவருடைய பாடுகளின் பாக்கியம், அப்படித்தான் நம்ம போட்டிருக்கு. அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை நான் அறிய வேண்டும். ஓகே, இங்கிலீஷில் அது இன்னும் அழகாக போட்டிருக்கோம். fellowship of is suffering, having a fellowship with his suffering. அவர் பாடுகளின் ஐக்கியம், இது ஐக்கியம் தான் நினைக்கிறேன், அவங்க தப்பாக போட்டிருக்காங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியம், இது இங்கிலீஷ், இது தமிழில் ஃபோனில் வச்சிருக்கிறா. அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது நீங்கள் பாருங்க, சின்ன காரியம். எனக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஐவி கொடுத்தாங்க. அந்த ஐவி கொடுக்கறது என்ன பண்ணாங்க, எப்பொழுதுமே இந்த கைக்கு மேலே கொடுப்பாங்க. இப்போ என் விரலுக்கு மேலே இருக்கிற ஒரு வெயினை பிடிச்சி அதில் ஐவி போட்டாங்க. ஐவி போட்டு அந்த ஐவியை எடுத்தாச்சு. ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு டாக்டரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு முதல்ல தெரியாது, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஐவி இருந்த அந்த இடத்துல நான் பெட்டை விட்டு வெல்றதுக்கு ஜோதி ஹெல்ப் பண்ணுறதுக்காக கையை பிடிச்சா அது எதாவது அமுக்கப்பட்டது. கையெல்லாம் ஃபுல்லாக வீங்கிடுச்சு. நேற்று ஃபுல்லாக வீங்கிட்டு இன்றைக்கி கர்த்தர் அதையும் எடுத்துட்டேன். முந்தா நேற்றுலாம் வீங்கிருச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்மளுடைய ஆண்டவரை சிலுவையில் அதே இடத்துல ஆணி போட்டு அடித்து தொங்க விட்டாங்க. அப்போ எவ்வளவு பாடுபட்டிருப்பார். அதில் கொஞ்சம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார். நம்ம பாடுபடும் போது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் நம்ம கூட இருக்கணும்ல, அவரோடு கூட ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும்ல, ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப் இருக்கணும்ல. அவர் க்ளோஸ் ஃபெலோஷிப் இருக்கும்போது அவர் என்னென்ன பாடுபட்டாரோ அதில் ஸ்மால் டேஸ்ட்டு தான் நமக்கு கொடுக்குறார். இதெல்லாம் நான் பாடுபட்டேன்ப்பா, இப்படி பாடுபட்டு தான் கடைசியிலே நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டேன், அதை போல நீயும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சில காரியத்தை செய்வார். ஆனால் நம்ம நீதி தவறக்கூடாது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நானும் என் மனைவியும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே போன உடனே ரொம்ப ஸ்டைலாக எங்கள் கையில் ஒரு டிவைஸை கொடுத்துட்டு, நாங்கள் உங்களை கூப்பிடுவோம், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. 11 மணிக்கு காலையில் போனோம். 12 மணி ஆச்சு, 12:20 ஆச்சு, யாருமே கூப்பிடல. சரின்னு என் மனைவி போய் இந்த மாதிரி அவர் சாப்பிடாம 2 நாளாக இருக்கிறார், என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த முன்னாடி இருக்கிற ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிற அம்மா சில காரியங்களை வேலையை செய்யவே இல்லை. அவங்க அப்போ தான் போய் பார்க்குறாங்க. ஆமாம்மா உங்கள் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்றாங்க. எப்போ நம்ம போய் கேட்கும் போது. ஆனால் அதனால் ஜோதி என்ன சொன்ன, நான் கோபப்படவில்லை, நான் இந்த வசனத்தை கேட்டேன், நான் சர்வாயுத வர்க்கமாகிய நீதியை நான் உபயோகிக்கப்பட வேண்டும், அதனால் நான் கோபப்படலை, இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையுமே குழப்பம். அவங்களுக்கு நம்ம என்ன பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்றதெல்லாம் புரியாது.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சின்ன பயோப்சி என்னுடைய காலில் எடுக்கணும். அதுக்காக என்னுடைய காலை ஷேவ் பண்ணணும்னு ஒருத்தங்கிட்ட அனுப்பிச்சாங்க. இதில் என்னன்னா, அந்த டாக்டர் வந்து எந்த காலிலே பயோப்சி எடுக்கணும்னு அவர் சொல்லல. அந்த ஆள் என்ன பண்ணா, 2 காலையும் ஷேவ் பண்ணி விட்டான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் போட்டிருக்கிறார், அவருடைய பாடுகளோடு நமக்கு ஐக்கியம் வேண்டும். அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும். அப்போ நம்ம விசுவாசம் அங்கே தாங்க யூஸ் ஆகுது. நம்ம விசுவாசம் என்ன நினைக்கணும்னா, சரி இப்போ நான் அந்த பாடுகள் படுறேன், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்குவோம். இயேசு நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறாரு. அவருக்கு நம்மளோட அதிகமாக பாடுபட்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் என்ன படுறேன். அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அவர் எனக்கு ஆறுதலை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் கோபப்படாமல், பிரச்சனை கொடுக்காமல் நீதியை நிறைவேற்றுவோம். அதுதான் பிலிப்பியர் 3:9. இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை நாம் படித்து விடுவோம். இந்த வாரமும் இதே வசனத்தை தான் படிக்கிறோம், பரவாயில்ல. ஏன்னா நம்முடைய இருதயத்துக்கு இது நம்ம போய் சேரணும். 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். 3வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் படிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இந்த வஞ்சனை என்னன்னா பார்த்துக்குங்க, நீங்க நீதி செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நல்லா சொல்றேன் பாருங்க. பிசாசு தான் சொல்லுவான் அப்படி. இயேசு உன்னை ரத்தத்தில் கழுவி விட்டார், உன் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், அதனால நீங்க நீதி செய்ய வேண்டியது இல்லை அப்படின்ற சத்தம் நமக்குள்ள கேட்கக்கூடாது. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருப்பது போல நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ நான் சொல்றது என்னன்னா, சில நேரத்தில் சில தவறுகளை நாம் செய்கிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரத்தில் சில தவறுகள் அது வந்து நமக்கு ஹேபிட்டாக பழக்கமாக மாறிடுது. சில பேருக்கு அது வந்து அடிக்ஷனாக கூட மாறிடுது. தப்பு பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாம் என்னத்துக்கு முயற்சி செய்ய வேண்டுமானால், அவர் நீதிபரராய் இருப்பதினாலே, அவர் நீதி உள்ளவராய் இருப்பதினாலே நானும் அவரை மாதிரி நீதியை நிறைவேற்ற வேண்டும். இது இல்லைன்னா நம்ம விசுவாசிகளே கிடையாது. இன்றைக்கு வந்து சில போதனைகளை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். கர்த்தர் நம்மளை எல்லாம் ரட்சித்துட்டார், நீ என்ன பண்ணாலும் அவர் உன்னை மன்னிப்பார். அது சத்தியம், இல்லைன்னு நான் சொல்ல. அவர் மன்னிப்பார். ஆனால் நீங்கள் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தேவையில்லாத பாடுபட வேண்டும்? தேவையில்லாத சஃபரிங்ஸ் பிகாஸ் ஆஃப் டூயிங் சம்திங் ராங். ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நமக்கு மன்னித்து கிருபை கொடுப்பார். அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு தேவை கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எது நீதியோ, எது உண்மையோ, எது பரிசுத்தமோ அதை செய்து விட்டு போக வேண்டும். இந்த அநீதியான காரியத்தையும் அக்கிரமமான காரியத்தையும் உலகம் செய்கிறது, எல்லாரும் செய்கிறாங்க, நமக்கு தேவை கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்களே, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நமக்கு எதுக்கு தேவையா? இப்படி நாம் செய்தோமானால் அது நமக்கு ப்ரொடெக்ஷன், அதுதான் நமக்கு அந்த கவசமாய் இருக்கிறது, நம்ம எது பாதுகாக்கும். எப்பப்போ இயேசுனுடைய நீதியை நம்ம நிறைவேற்றுகிறோமோ, எப்பப்போ நம் இயேசுனுடைய நீதியை செய்கிறோமோ, அது நமக்கு கவசமாக வரும். நான் ஜெபம் பண்ணுறேன்.
நீங்கள் நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாங்கள் அந்த ஐக்கியத்தை சந்தோஷமாய் எண்ண வேண்டும். எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும். எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நீர் எங்களுடைய நேசர், நீர் எங்களை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் விசுவாசத்தை கொண்டும், ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டும், உம்முடைய வார்த்தையை கொண்டும் பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் ஜெயிக்க வேண்டும். எங்களுடைய மாமிசத்திலிருந்து வருகிற எல்லா சாபத்தையும், பாவத்தையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, நீர் கிருபை தாரும் ஐயா. உம்முடைய ஞானம் எங்களுக்கு அவசியம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து பின்பற்ற நீர் எங்களுக்கு கிரியை செய்யும். இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.